கண்மணி, அன்போடு காதலன் நான். நான் எழுதும் லெட்டர். இல்லை கடிதாசன் வச்சுக்கலாமா? இல்லை, கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி, அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது மனசில் கவிதை அருவி மாதிரி கொட்டுது. அது எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி, அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்குண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரில, என்ன மாயமோ தெரில, எனக்கு ஒன்றும் ஆவறதில்ல. எதுவும் எழுதிக்க. நடுவில் மானே, தேனே, பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இங்கே பாரு, எனக்கு என்ன ஆனாலும் என் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி, அபிராமி, அபிராமி. அது எழுதணுமா? ஹே, அது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் ஏங்க அழுகியா வருது. ஆனால் நான் அழுது என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும்போது வர அழுக கூட நின்றெடுத்து. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே, பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொண்டு முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்து அழகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே, தாலாட்டு சாமியே, நான் தானே தெரியுமா? சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலி லாலி லாலி, அபிராமி லாலி லாலி லாலி.